ஹாய், இட்ஸ் ஆர்ஆர் பியூட்டி வேர்ல இருந்து ரேவதி. பார்லர் அப்படின்னா த்ரெட்டிங் தாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்லர் வைக்கிறோம் அப்படின்னா பேசிக்கா நமக்கு த்ரெட்டிங் தெரிஞ்சாகணும். அதுவும் ரொம்பவே நல்லா தெரிஞ்சாகணும். நமக்கு அதிகமான கஸ்டமர் பார்லருக்கு வரோம் அப்படின்னாலே நமக்கு அதிகமா த்ரெட்டிங்க்கு தான் வருவாங்க. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்பரா கத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு த்ரெட்டிங் மட்டும் கத்துக்கணும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் த்ரெட்டிங் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பாக்கலாமா? த்ரெட்டிங்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த சிசர். இந்த சிசர் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புருவத்தை எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டான ஷேப் கொண்டு வரேன் அப்படிங்கறதுல அந்த த்ரெட்டை வச்சேவும் எடுப்பாங்க. அது பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் கஸ்டமருக்குன்னு கேட்டு இதை மெஷர்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த சிசர் வச்சு அது எந்த அளவுக்கு நமக்கு வேணும்னு வெட்டி அந்த முடி எடுக்கும். ரெண்டாவது தேவையான பொருள் பவுடர். இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டா கிடையாது. எந்த பவுடர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ட்ரையான ஒரு ஸ்கின்ல நம்ம முடியை இழுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வலிக்கும். இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. அதுக்காக தான் இந்த பவுடர் யூஸ் பண்றோம். நம்ம த்ரெட் எடுக்கிறோம், த்ரெட் கையில வச்சு அந்த முடியை எடுக்கிறோம் அப்படிங்கும் போதே நம்ம லைட்டா நீங்க பவுடர் வச்சு அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா பெயின் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. அவ்வளவுதான். மூணாவது இந்த இடுக்கி. இந்த இடுக்கி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் நம்ம ஐப்ரோல. அதை கரெக்டா ப்ராப்பரா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக த்ரெட்லயே எல்லாமே எடுத்துட முடியாது. அதுக்காக இந்த இடுக்கி. நாலாவது நம்ம பார்க்க போற பொருள் ஐப்ரோ த்ரெட்டிங் நூல் தான். இது நீங்க எந்த ஃபேன்சி ஸ்டோர்ல வேணாலும் போய் நம்பர் 40 சொல்லி கேளுங்க, தருவாங்க. ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க கரெக்டா எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கையில வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த முனைய வாயில வச்சுக்கோங்க. உங்க கையில இருந்து ஒரு ஜான் பிளஸ் இன்னும் லைட்டா இந்த ஒரு ஃபிங்கர் வர்ற அளவுக்கு பிடிச்சிட்டு இங்க இருந்து கணக்கெடுத்து 1 2 3 4 5 6 7 பிடிச்சு இந்த அளவுக்கு, அதாவது அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இதுதான். ஏன்னா ஐப்ரோ எடுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நூலை கரெக்டா பிடிக்கணும். இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது தோலை போய் லைட்டா எடுத்துட்டு வந்துடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா ப்ராப்பரா கத்துக்க வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான். நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இதை ப்ராப்பரா நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா நான் எடுத்து அதை மேற்கொண்டு உங்களுக்கு வேற எது டவுட் அப்படின்னாலும் நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கு கத்துத்தரேன்.